ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறது கிடையாது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது டிஎன்பிஜி டிஆர்பிக்கு வந்து ஸ்கெடியூல் அதாவது போட போகிறாங்க எக்ஸாம் வந்து. ஸோ அதுக்கு வந்து ஸ்கெடியூல் வந்து போடலான்ட்டு இருக்கேன். ஃபுல்லாக டு கேண்டிடேட் டீட்டெயில்ஸ்லேருந்து ஆலன் டென்ஷன் இன் போயட்ரி வரைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து உடன்பாடு இருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸ் பட்டனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அது உங்களுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஸ்கெடியூல் வந்து திங்கக்கிழமையிலேருந்து இல்லைன்னா நாளையிலேருந்து எப்படி போகணுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் ஸ்கெடியூலுக்கு டேட் வந்து மென்ஷன் பண்ணலாம் கூடாதுன்னு சொல்லிட்டு போடுங்க. அவ்வளோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஎன்பிஜி டிஆர்பியில் வந்து யூனிட் 8 வந்து 2001 2019 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் யூனிட் 7 2001 to 2019 போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கெடியூல் வந்து போடலாமா, ஓகே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஓகேனா ஸ்கெடியூல் போட்டு தரேன். அதாவது இப்போ டிஆர்பி போட போகிறாங்க இல்லையா, யூனிட் 1 யூனிட் 10 வரைக்கும் என்னென்ன டேட்டில் எப்படி என்னென்ன டாபிக் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்குறேன். அப்படி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கெடியூல் நான் போட்டு தரேன் நெக்ஸ்ட் வீடியோவில். எப்படி படிக்கணும், என்னென்ன டாபிக் என்ன டேட்டில் படிக்கணும், எக்ஸாமுக்குள்ளே எப்படி முடிக்கணும் அப்படின்றத. சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம இப்போ யூனிட் 8 2001 2019 வீடியோக்குள்ளே போகலாம். A vindication of the rights of women was written by dash. Option A, the Virginia Woolf. Option B, Gayatri Spivak. Option C, Mary Wollstonecraft. Option D, Simon de Beauvoir. Answer is option C, Mary Wollstonecraft. விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் உமன் வந்து நிறைய பேர் விர்ஜினியா உல்ஃபு மேரி வோல்ஸ்டன்கிராஃப்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஒரே ஒரு ஆன்சர் தான், மேரி வோல்ஸ்டன்கிராஃப்ட். மேட்ச் த ஃபாலோயிங் வந்து நான் வந்து கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் அதுக்கு நிறைய கொடுத்துட்டேன். அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கேட் மில்லட் எழுதுனது வந்து செக்ஸுவல் பாலிட்டிக்ஸ். சாண்ட்ரா கில்பர்ட் வந்து எழுதுனது மேட் உமன் இன் த அட்டிக். மேரி எல்லமன் எழுதுனது திங்கிங் அபவுட் உமன். அப்புறம் வந்து எலைன் ஷோவால்டர் எழுதுன லிட்ரேச்சர் ஆஃப் தேர் ஓன். இது எல்லாமே அந்த ஆத்தருக்கு நேராக அவங்களோட ஒர்க்ஸ் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். மேட்ச் த ஃபாலோயிங் அந்த கொஸ்டினில் வந்து தப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் கரெக்டான ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆத்தருக்கு நேராக இருக்கிற ஒர்க்ஸ் வந்து கரெக்டான ஒர்க்கு தான், கரெக்டான ஆன்சர் தான். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். Virginia Woolf Dash is an important precursor of feminist library criticism. Option A, To the Lighthouse. Option B, The Waves. Option C, Mrs. Dalworthy. Option D, A Rooms of One Swan. ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்துடலாம். ஆப்ஷன் டி, A Room of One Swan. இதுதான் வந்து விர்ஜினியா உல்ஃபோட இம்பார்ட்டன்ட் ப்ரொஸ்க்யூர் ஆஃப் ஃபெமினிஸ்ட் லிட்டரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கூட கேட்கலாம், ரூம்ஸ் ஆஃப் ஒன் சோனோட ஆத்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா விர்ஜினியா உல்ஃப் அப்படின்னு சொல்லி அடிச்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Feminist criticism is a special kind political discourse, a critical and theoretical approaches committed to the struggle against patriarchy and sexism. Whose words are this? இந்த வேர்ட்ஸை வந்து யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நான் டைரெக்டாக ஆன்சரே வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆன்சர் வந்து ட்ரையல் மோய் தான்
இந்த வேர்டை வந்து சொல்லியிருக்காங்க, இந்த கோட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் வந்து. ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கோங்க. கிட்ட போனாக்க ஓகே, அதே யூனிட் 8 பார்ட் 2 வந்து இந்த 2001 2019 வரைக்கும் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துருவோம் வாங்க. Feminist criticism is a special kind political discourse, a critical and theoretical approach. Whose words are this? The words வந்து சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ சைமன் டி பேவியர், ஆப்ஷன் பி டோரல் மோய், ஆப்ஷன் சி கேட் மில்லட், ஆப்ஷன் டி வெர்ஜீனியா வுல்ஃப். ஆன்சர் வந்து பார்த்துடலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டோரல் மோய். டோரல் மோய் தான் வந்து இந்த கோட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. A seminal book of feminist criticism, The Second Sex, was written by Virginia Doris, Simon de Beauvoir, Julia சைமன் டி பேவியர். ஸ்பெல்லிங் வந்து சொல்லிடுறேன். SIMONE சைமன், DE பிஹேவியர், பேவியர், BEAUVOIR. ஸோ இதான் வந்து ஸ்பெல்லிங், இதான் வந்து ஆன்சரும் கூட. செகண்ட் செக்ஸோட நாவல் ஆத்தர் வந்து சைமன் டி பேவியர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is the oldest method employed to teach English as a second language? Option B, Dr. West new method. Option C, grammar translation method. Option D, bilingual method. Answer is option C, grammar translation method. Audiolingualism opening claimed that it was derived from linguistics and influenced by behaviorists such as Dash. Option B, Sweet and Jefferson. Option C, Skinner and Osgood. Option D, Osgood. Answer is option C, Skinner and Osgood. நோட் பண்ணிக்கோங்க. British language teaching specialist Michael West examined the role of English in India in the dash. Option A, 1970s. Option B, 1930s. Option C, 1960s. Option D, 1920s. Answer is option D, 1920s.
ஓகே நோ யூனிட் 8ல் 2001லேருந்து 2019 வரைக்கும் பார்ட் 3ல் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். வாங்க போகலாம். Suggestopedia is the pedagogic application of suggestion advocated by Lausanne. He was a dash. A linguist. எவனை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க? Answer is option B, psychiatrist. Communicative approaches emphasize dash. Option A, the rules of language. Option B, meaning of language. Option C, history of language. Option D, function of language. யோசிச்சிருப்பீங்க, கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆப்ஷன் டி, ஃபங்க்ஷன் ஆஃப் லாங்குவேஜ். The press is called dash. Option A, first state. Option B, fourth state. Option C, third state. Option D, second state. Answer is option for previous year TRB English literature. Please note down. Historical sense and sense of art were viewed as one by dash. Option A, Arnold. Option B, Nietzsche. Option C, Hopkins. Option D, W.H. Aden. Answer வந்து பார்த்துடலாம். Answer வந்து option B, Nietzsche. Nietzsche. Answer வந்து option B, Nietzsche. Dash says that the historical sense was an actual faculty of mind, a sixth sense. Options are option A, Eliot. Option B, Lionel Trilling. Option C, Arnold. Option D, Nietzsche. Answer is option D. Nora as a character is a Henry Gibson's dash. Option A, Doll's House. Option B, Ghost. Option C, The Wild Duck. Option D, Enemy of People.
Answer is option A, Doll's House. Doll's House. What is the father of modern drama? ஆர்த்தர் மில்லர், வெர்ஜினியா வுல்ஃப், ஜேம்ஸ் ஜாய்ஸ், ஹென்ரி கிப்சன். அதாவது ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ட்ராமான்னு போட்டிருக்கணும். வந்து ஏதோ ஒரு டைப் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ட்ராமா அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கணும். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ட்ராமா அப்படின்னு தான் போட்டிருக்கணும். சாரி. ஓகே, ஆப்ஷன்ஸ் வந்து தெரியும், அது உங்களுக்கே தெரியும் யாருன்னா நம்ம ஹென்ரி கிப்சன் தான் மாடர்ன் ஆஃப் ட்ராமா. ஓகே, இந்த ஃபாதர்ஸோட அதெல்லாம் ஒரு வீடியோவை நான் போடுறேன். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஃபாதர் ஆஃப் எஸ்சேயிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து தனி வீடியோ போடுறேன். அதை பார்த்தோன்னே தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த 2001 2019 ஓகேடா. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ட்ராமா வந்து ஹென்ரி கிப்சன் தான். ஓகே. Noam Chomsky is associated with dash. Option A, spelling reform. Option B, phonology. Option C, morphology. Option D, translation generative grammar, TG grammar. Answer is option D, transformational generative grammar. ஆக்சுவலி கிராமர் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். நம்ம டீச்சர்ஸ் சின்ன பிள்ளைகள் எல்லாருமே கிராமர்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே பேசிட்டோம். ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் கிராமர், ட்ரான்ஸ்லேஷன் ஜெனரேட்டிவ் கிராமர். ஓகே. நோம் சாம்ஸ்கினாலே டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர் தான். ஓகே. யூனிட் 8 பார்ட் 4 2001 2019 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. Who among the following is the post-modernist novelist? கீழே வர்றதுல வந்து யார் போஸ்ட் மாடர்னிஸ்ட் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஜேம்ஸ் ஜாய்ஸ். Barth. Answer is option D, John Barth. ஜான் பார்த் தான் அதில் வந்து போஸ்ட் மாடர்னிஸ்ட் நாவலிஸ்ட். Deconstruction was both created and has been profoundly influenced by dash. Option A, Barthes. Option B, Derrida. Option C, Althusser. Option D, Saussure. Answer. Option B, Derrida. Who is associated with the TG grammar, transformational generative grammar? அது வந்து யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஏசி பவ். ஆப்ஷன் பி, சிஎல் ரன். ஆப்ஷன் சி, நோம் சாம்ஸ்கி. ஆப்ஷன் டி, ஆட்டோ ஜெபர்சன்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஜி கிராமர், டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படின்னாலே நம்ம நோம் சாம்ஸ்கி தான். A postmodernist dash fragmentation. Option A, laments. Option B, celebrities. Option B, celebrates. Option C, abiras. Option D, restricts. Answer is option B, celebrates. Option B, celebrates. Okay. Diogetic criticism has developed in large part from the work of dash. Option A, Jacques Derrida. Option B, G.W.F. Hegel. Option C, Sigmund Freud. Option D, Michael Bakhtin. Answer is option D, Michael Bakhtin. The sets of syntax characterized as language Option C, phrase structural grammar. Option D, TG grammar, transformational generative grammar. Answer is option B, formal language. In Das Noam Chomsky's aspect of the theory of syntax was published. Option A, 1962. Option B, 1964. Option C, 1965. Option D, 1963. Answer is option B, 1964. David Lodge tries to combine the ideas of structuralism with more traditional approaches in dash. Option A, structuralist poetics. Option B, structuralism in literature. Option C, working with structuralism. Option D, structuralism and semiotics. Answer is option. யூனிட் 8ல் வந்து லாஸ்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் பார்ட், அதாவது நம்ம 2001லேருந்து 2019 வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் ரைட். இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து
என்ன கொஸ்டின் வந்து லெஃப்ட் சைடு வந்து கேட்டிருக்கணும், அதுக்கு ஒரு ஆன்சர் கரெக்டாக நேர் எதிராக தான் நான் ரைட் சைடும் கொடுத்துருக்கேன், ஆப்போசிட்டாக. ஸோ மாற்றிலாம் கொடுக்கவே இல்லை. என்ன கொஸ்டினோ அதுக்கு நேரம் ஆன்சர் இருக்குது, அது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. மவுட் பாட்கின் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் கரெக்டான ஆன்சர். டெர்ரி ஈகிள்டன் மார்க்சிசம் கரெக்டான ஆன்சர். ஃபெர்டினாண்ட் டி சசர் ஸ்ட்ரக்சரலிசம் கரெக்டான ஆன்சர். ஜாக்வஸ் டெரிடா போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, இது எல்லாமே நேருக்கு நேராக நான் வந்து ஆப்போசிட் சைடு கொஸ்டின் ஆன்சர் கொடுத்தது எல்லாமே. இது வந்து இம்பார்ட்டன்ட் தான், என்னென்ன இது யார் யாருக்கு என்னென்ன டேர்ம்ஸு, என்னென்ன வந்து ஸ்ட்ரக்சரலிசம் யார் யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இது முக்கியமான கொஸ்டின். தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. இதில் இதுலேயும் எல்லா இயர்லேயுமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த இயர் கேட்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. The French philosopher Das lecture at 1966 conference at Johns Hopkins University it considered to be manifesto against structuralism. Option A Noam Chomsky, option B Jacques Derrida, option C Mikhail Bakhtin, option D Michael Foucault. Answer பார்த்துடலாம். Option B Jacques Derrida. The term simulacrum where the real is replaced by its shadow was first used by Dash. Option A Bakhtin, option B Derrida, option C Arnold, Jean Barthold. Answer is option D Jean Barthold. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. Which movements prepared the ground for modern poetry? Option A Claude Lévi-Strauss, option B Mikhail, option C Derrida, option D Roland Barthes. Answer is option D Roland Barthes. படி. குட் மார்னிங்ப்பா. Which movement prepared the ground for modern poetry? Option A Imagism, option B Aestheticism, option C Descendants, option D Symbolism. Answer is option C Descendants.
Who described the novel as pocket theatre? Option A, Meredith. Option B, W.H. Hudson. Option C, Boccaccio. Option D, Marion Graffold. Answer is option D, Marion Graffold. Dash decide the fate of its characters in a tragedy. Option A, catastrophe. Option B, expositonic. Option C, climax. Option D, complication. Answer is option A, catastrophe. Who coined the term modernism? Option A, Roman Jakobson. Option B, Leslie Fielder. Option C, Stanley Fish. Option D, Fielder. Answer is option B, Leslie Fielder. போஸ்ட் மாடர்னிசம் வந்து லெஸ்லி ஃபீல்டர். இப்போ போஸ்ட் மாடர்னிசம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அப்படி இல்லைன்னா இதிலே கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தா நான் அப்படியே சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த ஹூ காயின் த டேர்ம் போஸ்ட் மாடர்னிசம் அது வந்து லெஸ்லி ஃபீல்டர். போஸ்ட் மாடர்னிசம் அதில் வந்து போஸ்ட்டை வந்து நான் விட்டுட்டேன். ஸோ போஸ்ட் மாடர்னிசம் அதை இப்போ தான் செக் பண்ணேன். ஸோ டேர்ம் போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னாலே லெஸ்லி ஃபீல்டர் தான். ஸோ மாடர்னிசம் அப்படின்றதுக்கு யாருன்னு சொல்லி பாருங்கள். போஸ்ட் மாடர்னிசம்னா லெஸ்லி ஃபீல்டர் தான். அதில் போஸ்ட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த வேர்டை. போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்றது தான் கரெக்டான ஒரு வேர்டு. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து லெஸ்லி ஃபீல்டர். இன்னொரு கொஸ்டின் வந்து நான் டைப் பண்ணே மறந்துட்டேன். ஸோ அந்த கொஸ்டினை வந்து நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சு எழுதிக்கோங்க. அந்த ஸ்பெல்லிங் வந்து ஸ்பெல்லிங்கோடு சொல்கிறேன். அந்த ஒரு கொஸ்டினை மட்டும் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆன்சர் மட்டும்தான் சொல்ல போகிறேன், ஆப்ஷன்ஸ் சொல்லலை. ஓகேவா? அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அக்கார்டிங் டு ஃபெர்டினாண்ட் டி சஷோர், லாங் ரெஃபர்ஸ் டு டேஷ். அதாவது ஃபெர்டினாண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாங் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. ஸோ உங்களுக்கு புரியாது, நான் அப்படியே சொல்லிடுறேன். அந்த கொஸ்டின் அப்படியே எழுதுங்க. நோட் பென் எடுத்துக்கோங்க கையில். according, according, according to, to Ferdinand, 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 D ஸ்பேஸ் விட்டு டிஇ போட்டுக்கோங்க, திரும்ப ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஷஷோர், SAUSSURE, ஷஷோர்
லாங் ஸ்பேஸ் விட்டு LANGUE லாங் ரெஃபர்ஸ் REFE ஆர் ரெஃபர்ஸ் டு டேஷ் போட்டுட்டு ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாங்குவேஜ் ஆன்சர் வந்து ஃபெர்டினாண்ட் டி சஷியரோட ரெஃபர் வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாங்குவேஜ். ஆன்சர் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாங்குவேஜ் STRUCTURE ஸ்ட்ரக்சர் ஆஃப் OF லாங்குவேஜ் LANGUAGE லாங்குவேஜ். ஓகேவா? திரும்ப கொஸ்டின் அப்புறம் ஆன்சர் வந்து சொல்லிடுறேன். நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். ஓகே, திரும்ப 2 தடவை சொல்கிறேன், மெதுவாகவே சொல்கிறேன். கொஸ்டின் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அக்கார்டிங் டு ஃபெர்டினாண்ட் டி சஷியர் லாங் ரெஃபர்ஸ் டு டேஷ் ஆன்சர் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாங்குவேஜ். இன்னொரு தடவை சொல்கிறேன், ஃபைனல் அண்ட் லாஸ்ட் டைம். அக்கார்டிங் டு ஃபெர்டினாண்ட் டி சஷியர் லாங் ரெஃபர்ஸ் டு டேஷ் ஆன்சர் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாங்குவேஜ். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து நான் டைப் பண்ண மறந்துட்டேன். இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயரில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த ஸ்கெடியூல் வந்து போட்டு வீடியோ வந்து பண்ணலாமான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்கெடியூல் சொன்னீங்கன்னா நான் வந்து போட்டு விட்ருவேன். என்ன சொல்கிறீங்க? ஸ்கெடியூல் போட்டுடலாமா? எப்படி படிக்கணும், அப்படி என்னென்ன டாபிக், என்னென்ன டேட்டில் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, சரி. ஓகே, இப்போ நான் வந்து அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் வந்து அந்த கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அந்த வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஸ்கெடியூல் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, தேங்க்யூ.